இந்த ஒரு வீடியோ போதும். ப்ரிபோசிஷன்ல நீங்க பண்ற 90% ஆஃப் த மிஸ்டேக்ஸ் நம்ம சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிராமர் சீரிஸோட எபிசோட் 1ல நான் சொல்லியிருந்தேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் மாதிரி. அது இல்லாம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நம்ம 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் ப்ரிபோசிஷன் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னா சேர்ந்து இங்கிலீஷ் கத்துக்கலாம். கிராமர் சீரிஸ் எபிசோட் 3. வாங்க இன்னைக்கு ப்ரெபோசிஷன் பத்தி பேசலாம். இந்த ப்ரெபோசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நவுன் இன்னொரு வேர்டு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேண்டாம். இப்போ ப்ரெபோசிஷன்ல நம்ம 3 தான் பார்க்க போறோம். ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரெபோசிஷன் ஆஃப் டைம் அண்ட் ப்ரெபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். அப்போ ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருள் எங்க இருக்கு, இல்ல ஒரு ஆக்ஷன் எங்க நடக்குது, வேர் அப்படிங்கறத ஆன்சர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ். அப்போ இதுல 3 இருக்கு. இன், ஆன், அட். இது மூணுமே ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு கப்புக்குள்ள பால் இருந்ததுன்னா தி பால் இஸ் இன் த கப், அது உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் இன் த ரூம். அது மட்டும் இல்லாம லார்ஜ் பிளேசஸ் பத்தி பேசும்பொழுதும் நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் பிளேசஸ்னா என்னது? ஒரு சிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு கண்ட்ரியா இருக்கலாம். இன் இந்தியா, இன் கோயம்புத்தூர், இதெல்லாம் பெரிய பெரிய பிளேஸ். அங்க நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆன். ஆன் ஒரு விஷயம் ஒரு சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். தி புக் இஸ் ஆன் த டேபிள். டேபிளோட சர்ஃபேஸ் மேல இருக்கு. ஸோ அந்த மேல அப்படிங்கும் பொழுது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லொகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் லொகேஷன் என்னவா இருக்கலாம்? ஆஃபீஸா இருக்கலாம், ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், பஸ் ஸ்டாப்பா இருக்கலாம். ஷீ இஸ் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல இருக்கா. ஸோ இன் அப்படிங்கிறது பெரிய பிளேசஸ்க்கு, ஆன் அப்படிங்கிறது சர்ஃபேஸ்க்கு, அட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் லொகேஷனுக்கு. இவ்வளவுதான் உங்களுடைய ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ். அடுத்து டைம் சொல்றதுக்கும் நம்ம ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படிலாம் நம்ம டைம் சொல்லலாம்? அதே இன், ஆன், அட் யூஸ் பண்ணி நம்ம டைம் சொல்லலாம். அப்போ இன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு வருஷம் பத்தி சொல்லணும், ஒரு மந்த் பத்தி சொல்லணும், இந்த மாதிரி லாங் பீரியட் எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஹி வாஸ் born in 2000, he was born in June. ஸோ நான் மந்த் பத்தி சொல்லும் பொழுதும் இயர் பத்தி சொல்லும் பொழுதும் இன் யூஸ் பண்றேன். இதே நான் ஒரு டே சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆன் மண்டே, லெட் அஸ் மீட் ஆன் மண்டே, லெட்ஸ் மீட் ஆன் டியூஸ்டே. அதுக்கடுத்து டேட் சொல்லும் பொழுதும் நம்ம ஆன் தான் சொல்லுவோம். ஆன் 15th of August, ஆன் 9th of July. ஸோ டே அண்ட் டேட்டுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அட், எக்ஸாக்டா ஒரு டைம் சொல்லணும். கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 10 AM. ஸோ அந்த டைமை எக்ஸாக்டா நம்ம சொல்லும் பொழுது அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் அப்படிங்கிறது இயர் அண்ட் மந்த், லாங் பீரியட். டே அண்ட் டேட்டுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டா டைம் சொல்லணும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் பொழுது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுதான் ப்ரெபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். இப்போ எந்த இடத்துல அவன் மரத்தை நோக்கி போறான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நோக்கி போறதுக்கு நம்ம டுவர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஹி இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் தி ட்ரீ. இதே இந்த இடத்துல அவங்க தள்ளி வராங்க. ஸோ அந்த அந்த இடத்துல இருந்து தள்ளி வரும்பொழுது we can say he is walking away from the tree. He is walking away from the tree. Next, இப்போ இந்த பால் இந்த பாஸ்கெட்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? The ball is in the basket னு சொல்லுவோம். ஆனா அந்த பாஸ்கெட்குள்ள அது போறதுக்கு நம்ம அதை தூக்கி போடுவோம் இல்லையா? அப்போ அந்த மூவ்மெண்ட் இருக்கு, வெளியில இருந்து உள்ள போற மூவ்மெண்ட்டுக்கு நம்ம into அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ ஐ புட் பால் into the basket. நான் அது போட்டதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்கு. Now the ball is in the basket. ஸோ இவ்வளவுதான் உங்களுடைய ப்ரெபோசிஷன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்க. English Cafe. We present you the perfect English.